பாண்டியன் ஸ்டோர் சீரியல் எபிசோடில் என்ன நடக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம கோமதி கிட்ட பாண்டியன் பேசுகிறேங்கிறது நம்ம கோமதிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் எப்படியாவது நம்ம வீட்டுக்காரை நம்ம கூட பேச வைக்கணுங்கிறதுக்காக நம்ம கோமதியும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம பாண்டியன் கோபம் தீரவே மாட்டேங்குது. இப்போ அதனால் என்னடானா நம்ம கோமதி எப்படியாவது ஒரு லெட்டரை எழுதியாவது நம்ம வீட்டுக்கார்ட்ட நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம மனசில் இருக்கிறது அவருக்கு தெரியணுங்கிறதுக்காக ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. எழுதி கொண்டு போய் மீனாவும் நம்ம கோமதியை கொண்டு போய் கடையில் கொடுக்குறாங்க. கொடுக்கவுமே அந்த நேரத்தில் ஒரு கஸ்டமர் வரவுமே அந்த லெட்டரை அந்த இதில் மடித்து கொடுத்து அனுப்பிடுறாரு. அந்த நம்ம கோமதி ரொம்ப கஷ்டமாயிருது. அப்புறம் எப்படியோ புலம்பிக்கிட்டே வராங்க. வரவும் மீனா கேட்குறாங்க, என்னங்க தான் லெட்டரை கொடுத்துட்டீங்களான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் கொடுக்கல, நான் கொண்டு போய் கையில் கொடுத்தேன், அதை வாங்கினாரு. கடைசியில் ஒருத்தவங்க முட்டை வாங்க வரவுமே அந்த இதை கொடுத்து அதில் மடித்து கொடுத்துட்டாரு அப்படிங்கவுமே, அவங்கள பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது அப்படின்னு சொல்லி, இல்லை நான் புதுசாக இருக்குது அவங்கள பார்க்குறதுக்கே அப்படிங்கும். ஐயோ அத்தை, நீங்கள் லெட்டர் ஏதோ பேர் எதுவும் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கும். பேரெல்லாம் எழுதலை அப்படின்னு சொல்லவுமே, ஐயோ அத்தை, அந்த லேடிக்கு எவ்வளோ வயசு இருக்கும் அப்படிங்கும். என் வயசு இருக்கும் அப்படின்னு சொல்லவுமேனு, ஐயோ அத்தை நீங்கள் வேறு என்னத்தை இப்படி இதாகிடுச்சு, அந்த லேடிக்கு மாமா தான் லெட்டர் எழுதுனான்னு தப்பாக போச்சுன்னா போச்சு, பெரிய பிரச்சனையாயிரும், வாங்க அந்த லேடியை போய் தான் கண்டுபிடிச்சி அந்த பேப்பரை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிகிட்ட போய் பேப்பரை கேட்குறாங்க. கேட்கவுமே, ஏமா நான் இப்போ தானே முட்டை வாங்கிட்டு வந்தேன், நீங்கள் தானே பார்த்துட்டு இருந்தீங்களா அப்படிங்கும். நீ உங்ககிட்ட முட்டையை கேட்கல, நீ என் பேப்பரை மட்டும் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. கொண்டு போய் கொடுத்தப்ப நம்ம மீனா சொல்கிறாங்க, மீனாவும் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க, ஏன் மாமா இப்போ எதுக்கு மாமா இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, அத்தை நீங்கள் அத்தைக்கிட்ட பேசலைங்கவுமே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, சரி அதனால அவங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் நீங்கள் எதையுமே அதை இதுலேயே வாங்கி போட மாட்டேங்கிறீங்க. அதனால தான் ஒரு லெட்டராக எழுதி கூட அவங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் கடைசியில் நீங்கள் அதை கஸ்டமருக்கு மடித்து கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவோமே, ஏமா நான் எவ்வளோ நம்பினேன், நீயும் என்னை ஏமாற்றிட்டீல, நாங்கள் மட்டும் உங்ககிட்ட உண்மையாக இருக்கணும், நீங்கள் யாரும் என்கிட்ட உண்மையாக இருக்கக்கூடாதுல்ல. ஃபஸ்ட்டு தங்கமயிலோட நகை விஷயத்தை மறைச்சேன், அதுக்கப்புறம் ராஜி கதிர் கல்யாணத்தை விஷயத்தையும் மறைச்சிட்டேன். அப்போ இன்னும் என்னென்னலாம் நீங்கள் மறைக்கிறதுக்கு இருக்கீங்க அப்படிங்கும். இப்போ நான் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்க உமா, அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன், இந்த 2 குடும்பமும் அடிச்சுக்கிட்டு தான் நீங்கள் இதாக இருக்கணும், ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். அதே மாதிரி 2 குடும்பமும் சேர்ந்து அத்தையை போட்டு திட்டி ரொம்ப அவங்கள மனசை காயப்படுத்தியிருப்பீங்க. இதை தயவு செஞ்சு வாங்கி படித்து பாருங்கள், அவங்க மனசில் என்ன இருக்குன்ட்டு. தயவு செஞ்சு இப்படிலாம் அத்தை கூட பேசாமல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை கொடுக்குறாங்க. கொடுக்கவுமே கசைக்கு தூக்கி போட்டுடுறாரு. தூக்கி போடவுமே இப்போ நம்ம மீனாவுக்கு கோவம் ஏவம்மா இப்படி பண்ணுறீங்க, தயவு செஞ்சு அத்தை இதுக்கப்புறம் போதும், இனிமேல் நீங்கள் எதையும் சொல்லி புரிய வைக்க வேண்டாம். நீங்கள் அந்த வீட்டிலேருந்து இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி வந்ததுலேருந்து நீங்கள் இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் மாமாவுக்கு இப்போ தெரியவே இல்லை. இப்போ கடைசியில் இப்போ ஒரே ஒரு விஷயந்தான் மாமாவுக்கு கோபமாக இருக்குது, அப்படின்னா இருந்தால் இருந்துட்டு போகுது, நீங்கள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிடுமே கோமதியுமே அழுதுகிட்டே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சரவணன்னு சொல்கிறாரு, பாவம்ப்பா அம்மா, தயவு செஞ்சு பேசுங்கப்பா அப்படிங்குமேனு, நீ பெரிய மனுஷன் மாதிரி எனக்கு ஐடியா சொல்கிறத விட்டுவிட்டு நீ போய் குடோனில் இருக்க அரிசி மூட்டை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த பாண்டியன் அந்த பேப்பரை எடுத்து வச்சு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிறாரு. இங்கே என்னடானா நம்ம ராஜீவ் கதிரும் ஜாலியாக பீச்சு சினிமான்னு நல்லா ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. அந்த இதில் நம்ம ராஜியை பீச்சுக்கு கூப்பிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ண விட்டு நம்ம கதிர் இது பண்ணுறாரு. இந்த இதில் ஐபிஎஸ் ஆகிறதுக்காக நம்ம ராஜி எப்படியாவது முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.